அறக்கட்டலேருந்து எனக்கு காசு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. வாங்கினாங்க. நாங்கள் ஆம்புலன்ஸ் கொடுத்தோம். கொடுத்த 2வது நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும் அந்த ஆம்புலன்ஸ் எஃப்சி முடியும்னு சொல்லிட்டு. கொடுத்த 2வது நாள் கழிச்சு உடனே நாங்கள் வேற ஆம்புலன்ஸ் ஆல்டர்னேட் பண்ணி மாத்தியாச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்ப 2 வருஷம் கழிச்சு எடுத்துட்டு வந்து இப்ப பேசுறாங்கன்னா அப்போ யாரு பின்னாடி யாரு இருக்கா? இங்க நல்லது பண்றது தப்பா இல்ல நான் நல்லது பண்றது தப்பா தான் எனக்கு தெரியல. பட் ரொம்ப சந்தோஷம் தான். ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது, அவங்க எல்லாம் அப்படி பண்ணலன்னா எனக்கு வந்து எவ்வளவு மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாம இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு அவ்வளவு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இது 8 இல்ல இன்னொரு 35-40 ஆம்புலன்ஸா கொடுப்பேன். அதுலயே வந்து சில பேர் கேட்கறாங்க, என்ன நீங்க புது ஆம்புலன்ஸா கொடுக்க வேண்டியதானே அப்படி சொல்லி புதுசா வாங்கி தர வேண்டியதானே கேட்கறாங்க. அப்படி யாராவது என் பின்னாடி இருந்தாங்கன்னா நான் புதுசா என்ன ஸ்வராஜ் மஸ்தா லாரி மாதிரி பெரிய பெரிய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். ஸோ இப்ப கூட அதான் இப்ப கூட வந்து இந்த வண்டி கூட பாருங்க எஃப்சி முடிஞ்ச ஆம்புலன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நான் கொடுக்கும்போது எல்லா வண்டியும் எஃப்சி இருந்துச்சு. இந்த வண்டி கூட 6 மாசம் எஃப்சி இருக்குது. அது முடிஞ்சா நானும் எஃப்சி போட்டுப்பேன். இல்ல நான் அவங்களோட போட்டுக்கிறேன்றாங்க. அது மினிமம் அமௌண்ட் தான் போட்டு கொடுத்துருவேன். ஸோ அது எனக்கும் மக்களுக்குமான ஒரு நடக்கிற விஷயம். அதை தாண்டி சிலர் வந்து இல்ல இது முடிஞ்ச வண்டி போலி வண்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா என் கூட